அனைவருக்கும் வணக்கம். ஐ எம் டாக்டர் மணிவண்ணன், கன்சல்டன்ட் மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட், டாக்டர் மணிஸ் ஆன்கோபிஸ் கேன்சர் சென்டர், பொள்ளாச்சி, கோயம்புத்தூர். இந்த வீடியோவில் ப்ராஸ்டேட் கேன்சர் ஏன் வருது, ப்ராஸ்டேட் கேன்சர் வந்தவங்களுக்கு என்ன சிம்டம் இருக்கும், அதை எப்படி ஆரம்ப செயலில் கண்டுபிடிக்கலாம், அதுக்கு உண்டான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது ப்ராஸ்டேட் கேன்சருமே நம்ம ஊரில் ரொம்ப காமனாக இருக்குது. ஸோ இந்த ப்ராஸ்டேட் கேன்சர் வர்றதுக்கு காரணம் நம்ம பார்க்குறப்ப இன்றைக்கி காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே பண்ணுற அன்ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலு, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லு லைஃபு, அனிமல் ஃபேட்டு நிறைய சாப்பிட்றது, ஸோ இதெல்லாமே வந்து ப்ளஸ் ஹெரிடிட்ரி ஃபேக்டர், அதாவது தலைமுறையாக வர ஜீன் மாற்றத்தால் வர சேஞ்சஸ், இது எல்லாமே ப்ராஸ்டேட் கேன்சர் வர்றதுக்கு ரொம்ப காரணமாக இருக்குது. அதே போல் இந்த ப்ராஸ்டேட் கேன்சர் வந்தவங்களுக்கு என்ன தான் சிம்டம் இருக்குன்னு நம்ம பார்க்குறப்ப, அதாவது இயர்லி ஸ்டேஜில் நிறைய பேருக்கு வந்து சிம்டம் இருக்காது. கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜில் அவங்களுக்கு என்னென்ன சிம்டம் இருக்குன்னு பார்க்குறப்ப யூரின் போகிறது சிரமமாக இருக்கும். சம்டைம்ஸ் வந்து யூரின் அடிக்கடி வந்து வேணால் போகும். அதே போல் யூரின் போகிறப்ப பிளட்டு வரும், மோஷன் போகிறதுல சிரமம் இருக்கும். சில பேருக்கு வந்து பேக் பெயின் இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து இந்த எலும்பில் ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் கடுமையான உடம்பு வலி இருக்கும், வெயிட் லாஸ் இருக்கும், பசி குறையும். ஸோ இது எல்லாமே ப்ராஸ்டேட் கேன்சரோட சிம்டம். இந்த ப்ராஸ்டேட் கேன்சரை வந்து நம்ம ஆரம்ப ஸ்டேஜில் கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி சிம்டம் இருக்கிறவங்க ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் மேலே இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு ஆன்காலஜிஸ்டே இல்லை யூராலஜிஸ்டே நம்ம பார்த்துக்கணும். இது தவிர 40 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாருமே வருஷத்துக்கு ஒரு டைம் PSA, ப்ராஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன் அப்படிங்கிற ஒரு பிளட் டெஸ்ட்டை சாதாரணமாக ஒரு 250 rupees 300 rupees தான். அந்த டெஸ்ட்டை 40 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாமே இயர்லி ஒன்ஸ் பண்ணணும். ஸோ இந்த சிம்டம் இருக்கிறவங்க ப்ளஸ் 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாமே இந்த PSA டெஸ்ட்டை எடுத்தாவே நம்ம ப்ராஸ்டேட் கேன்சரை ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜில் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி சிம்டம் இருக்குது, நம்ம ப்ராஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன் இந்த PSA டெஸ்ட் எடுக்கிறோம், இந்த PSA எலிவேட் ஆகிருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது ஒரு டிஜிட்டல் ரெக்டல் எக்ஸாமினேஷன். ஸோ நம்ம வந்து ஆனஸில் வந்து ஃபிங்கரை விட்டு நம்ம ப்ராஸ்டேட்டை வந்து பால்பேட் பண்ணி பார்க்கலாம், தொட்டு பார்க்கலாம். ஸோ அப்படி தொட்டு பார்க்குறப்ப ப்ராஸ்டேட் எப்படி இருக்குன்னு தெரிய வரும். ஸோ இந்த மாதிரி ப்ராஸ்டேட் கேன்சருக்கு வந்து ப்ராஸ்டேட் ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ PSAவே எலிவேட் ஆகிருக்கு, நம்ம ப்ராஸ்டேட்டை வந்து நம்ம தொட்டு பார்க்குறப்ப ரொம்ப ஹார்டாக இருக்குன்னா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு MRI எடுக்கணும். ஸோ MRI எடுத்து பார்க்குறோம், MRIலையும் ப்ராஸ்டேட் கேன்சருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா நெக்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது பயாப்சி. ஸோ பயாப்சி எடுத்து நம்ம ஒருவேளை அது கேன்சர்னு ப்ரூவ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து PSMA பெட் ப்ராஸ்டேட் கேன்சருக்கும் ஒன்ஸ் கேன்சர்னு கண்டுபிடிச்சா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜிங் பண்ணணும். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கும். ஸோ எங்கேயுமே நம்ம ப்ராஸ்டேட்டை வந்து பயாப்சியில் உறுதிப்படுத்தினதுக்கப்புறம் PSMA பெட், அந்த பெட் எடுத்து நம்ம ஸ்டேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராஸ்டேட் கேன்சரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜில் இருந்தால் ஒரு ட்ரீட்மெண்ட்டு, ஸோ டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகிருந்தால் ஒரு ட்ரீட்மெண்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ப்ராஸ்டேட் கேன்சர் வந்து வேறு எங்கேயுமே ஸ்ப்ரெட் ஆகலை, ப்ராஸ்டேட் அந்த உறுப்பில் மட்டும்தான் இருக்குது, அந்த ரீஜனல் லிம்ப் நோடில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா இங்கே பொறுத்த வரைக்கும் நம்ம க்யூரேட்டிவாக ட்ரை பண்ணலாம். க்யூரேட்டிவாக நம்ம என்ன ட்ரை பண்ணணும்னா, ஒன்று ரேடிக்கல் ப்ராஸ்டெக்டமின்னு சொல்லுவோம், அந்த ப்ராஸ்டேட்டை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணலாம். இல்லை இன்னொரு ஆப்ஷன் வந்து ரேடியோதெரப்பி. ஸோ ரேடியோதெரப்பி, ரேடிக்கல் ப்ராஸ்டெக்டமி, ஸோ இது ரெண்டுமே பெட்டர் ஆப்ஷன் தான். இது ரேடியோதெரப்பியை சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ரேடிக்கல் ப்ராஸ்டெக்டமி சூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துலேயுமே சின்ன சின்ன ப்ளஸ் சின்ன சின்ன மைனஸ் இருக்குது. பட் இது எல்லாமே டிசீஸ் வேறு எங்கேயுமே ஸ்ப்ரெட் ஆகலை அப்படிங்கிறப்ப ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன். இது கூட நம்ம என்ன பண்ணுவோன்னா ADT அப்படின்னு சொல்லுவோம், ஆண்ட்ரோஜன் டிப்ரிவேஷன் தெரப்பி. அது என்னென்னா இந்த ப்ராஸ்டேட் கேன்சருக்கு வந்து அந்த எனர்ஜி சிக்னல் எங்கேருந்து வருதுன்னா டெஸ்டிஸில் இருக்கிற அந்த டெஸ்டோஸ்டிரான்ல தான் வருது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ப்ராஸ்டேட் கேன்சர் ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் டயக்னோஸ் பண்ணதுக்கு அப்புறமே அந்த டெஸ்டிஸில் இருக்கிற அந்த டெஸ்டோஸ்டரானை சப்ரஸ் பண்ணும். அதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து இன்ஜெக்ஷன் போட்டு டெஸ்டோஸ்டரான ஆக்ஷனை பிளாக் பண்ணிக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் என்னன்னாக்கா டெஸ்டிஸை ரிமூவ் பண்ணுறது. டெஸ்டிஸை ரிமூவ் பண்ணிட்டாவே அந்த டெஸ்டோஸ்டரான் லெவல் குறைஞ்சிரும், ஆட்டோமேட்டிக்காக அந்த கேன்சருக்கு உண்டான சிக்னலு பிளாக் ஆகிடும். ஸோ நிறைய மேல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம டெஸ்டிஸை ரிமூவ் பண்ணணுன்னாவே சைக்காலஜிக்கலாக நம்ம டெஸ்டிஸ் ரிமூவ் பண்ணால் அந்த ஒரு ஆணுங்கிற அந்த ஒரு ஃபீல் இல்லாமல் போயிடும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. டெஸ்டிஸை என்டையராக ரிமூவ் பண்ண தேவையில்லை. ரீசெண்டாக சப்ஸ்கேப்சுலார் ஆர்கிடெக்டமி அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூ சர்ஜரி இருக்குது. என்னென்னா டெஸ்டிஸ் ரிமூவ் பண்ண தேவையில்லை, ஆனால் டெஸ்டிஸ்லேருந்து வர அந்த டெஸ்டோஸ்டிரானை நம்ம பிளாக் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஆப்ஷன். நெக்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அந்த ஹார்மோனை பிளாக் பண்ணுறதுக்கான இன்ஜெக்ஷன். பட் என்னென்ன டெஸ்டிஸை ரிமூவ் பண்ணுறதோ இல்லை அந்த சப்ஸ்கேப்சுலார் ஆர்கிடெக்டமி பண்ணுறதோ ஒரு டைம் ப்ரொசீஜர், நம்ம லாங் டேர்மில் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்காது மணி. பட் அந்த ஹார்மோன் பிளாக்கெட் இன்ஜெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து லைஃப் லாங்காக அவங்க அந்த இன்ஜெக்ஷன் போட்டே இருக்கணும். ஆல்மோஸ்ட் வந்து 3 months ஒன்ஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 20,000 காஸ்ட் ஆகும். ஸோ பேஷண்ட்டுக்கு பெனிஃபிட்னு பார்க்குறப்ப நம்ம வந்து அந்த சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் பண்ணி டெஸ்டோஸ்டரான் லெவலை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெஸ்டோஸ்டரான் லெவலையும் குறைச்சிட்டோம். டிசீஸ் எங்கேயும் ஸ்ப்ரெட் ஆகாமல் இருந்துச்சுன்னா ரேடிக்கல் ப்ராஸ்டெக்டமி பண்ணிக்கலாம்,
இல்லை அப்படின்னா ரேடியோ தெரப்பி பண்ணிக்கலாம். என்னென்னா இந்த ரேடிக்கல் ப்ராஸ்டெக்டமியுமே இப்போ இந்த அட்வான்ஸ் காலகட்டத்தில் எப்படி பண்ணணும் அப்படின்னா, அதாவது ரோபோட்டிக் ரேடிக்கல் ப்ராஸ்டெக்டமி, இந்த ஓப்பன் ப்ராஸ்டெக்டமிலாம் வந்து நவடேஸ் அட்வைசபிள் கிடையாது. ரோபோட்டிக் ரேடிக்கல் ப்ராஸ்டெக்டமி ரொம்ப ப்ரிஃபர்டு மெத்தடு. ஸோ அதை பண்ணுறப்ப நம்ம சைடு எஃபெக்ட் காம்ப்ளிகேஷன்லாம் அது மாதிரி குறைஞ்சிரும். ஸோ இப்போ நான் சொன்ன ட்ரீட்மெண்ட் எல்லாமே ப்ராஸ்டேட் கேன்சர் டிசீஸ் எங்கேயுமே ஸ்ப்ரெட் ஆகலை, அங்கே மட்டும் தான் இருக்குது அப்படின்னா. நெக்ஸ்ட் வந்து டிசீஸ் வந்து நான் ரீஜனல் நோடு, அதாவது அங்கே பக்கத்தில் இருக்கிற நெறிக்கட்டி இல்லாமல் மற்ற இடத்துல நெறிக்கட்டிக்கு ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு, இல்லை டிசீஸ் மற்ற இடத்துல போனுக்கு ஸ்ப்ரெட் ஆகிடுச்சின்னா அந்த ஸ்டேஜில் பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்க்குறப்ப ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி டெஸ்டோஸ்டரான் லெவலை குறைக்கிற அந்த ட்ரீட்மெண்ட்டு, அதாவது எய்தர் இன்ஜெக்ஷன் போட்டு டெஸ்டோஸ்டரான் குறைக்கிறோம், இல்லைனா டெஸ்டிஸ் ரிமூவ் பண்ணுற அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு கூட அடிஷ்னலாக நம்ம வந்து கீமோதெரப்பி கொடுக்கணும். ஸோ இந்த கீமோதெரப்பி பொறுத்த வரைக்கும் டோசிடாக்ஸலுங்கிற ஒரு கீமோதெரப்பி கொடுப்போம். அது கூட வந்து இந்த அபிரேட்ரோன் அந்த மாதிரி சில ஆடட் மெடிசன் கொடுக்குறப்ப இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி டிசீஸ் பரவன ஸ்டேஜில் அந்த லோக்கல் பார்ட்டில் வந்து ரேடியோ தெரப்பியோ இல்லை லோக்கலாக நம்ம வந்து ப்ராஸ்டேட்டை ரிமூவ் பண்ணுறதோ அட்வைசபிள் கிடையாது. ஸோ கீமோதெரப்பி கொடுத்துட்டு ஒன்ஸ் இன் 1 to 2 மந்த்துக்கு அப்புறம் நம்ம வந்து ரெஸ்பான்ஸை பார்க்கணும். ஸோ மந்த்லி நம்ம பிஎஸ்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கலாம். அதேபோல் 2 மந்த்துக்கு ஒன்ஸு நம்ம வந்து ஈவன் தேவைப்பட்டால் பிஎஸ்எம்ஐ டெஸ்ட் எடுத்து அந்த ரெஸ்பான்ஸை பார்க்கணும். நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குன்னா இதே கீமோதெரப்பி வந்து ஒரு 6 சைக்கிள் கண்டினியூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டேப்லெட்டாக கூட மாற்றிக்கலாம். பட் ஆன் த ஹோல் ப்ராஸ்டேட் கேன்சர் ஸ்டேஜ் 4 பொறுத்த மட்டும் அவங்களுக்கு லைஃப் லாங்காக நம்ம ட்ரீட்மெண்ட்டு கண்டினியூ பண்ணணும். ப்ராஸ்டேட் கேன்சர் பேஷண்ட்டுமே ஈவன் ஸ்டேஜ் 4 பல வருஷம் நார்மல் லைஃபாக அவங்க லீட் பண்ணலாம். பட் ப்ரொவைடட் ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஒன்ஸ் கேன்சர்னு கண்டுபிடிச்சா பயந்துடாதீங்க. ப்ராப்பராக அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. 2-3 ஒப்பீனியன் வாங்கிக்கோங்க. நீங்கள் எந்த கேன்சரை பற்றி தெரிஞ்சுக்கனாலும் NCCN அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் லாகின் பண்ணி படிச்சுக்கோங்க. இஃப் யூ ட்ரீட் த கேன்சர் ப்ராப்பர்லி, டெஃபினெட்லி we can save lakhs and lakhs of people. Thank you so much.